தமிழகத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் மகளிர் உரிமை தொகை குறித்த தற்போதைய நிலவரங்களை இந்த வீடியோ விரிவாக அலசுகிறது. ஏற்கனவே 1,30,00,000 பெண்கள் பயன்பெற்று வரும் இந்த திட்டத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிந்தைய சூழலில் இந்த மாதம் 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதனிடையே புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மின்சார கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு முன்னதாக வெளியாகியுள்ளது. 500 யூனிட்டிற்குள் மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நடுத்தர குடும்பங்களின் நிதிச்சுமையை குறைக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை தொடர்பான வாக்குறுதிகள் குறித்து அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டிருப்பதை இந்த வீடியோ சுட்டிக்காட்டுகிறது. தமிழக அரசின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கை முதலில் வெளியிடப்படும் என்றும் அதன் பின்னரே தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த மாதம் 15ஆம் தேதி பணம் வருமா என்பதே இன்னும் அதிகாரப்பூர்வமான உறுதித்தன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பொதுமக்கள் மத்தியில் இது குறித்த பெரும் எதிர்பார்ப்பு நீடித்து வருகிறது. யார் யாருக்கெல்லாம் இந்த உரிமை தொகை கிடைக்கும்? இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற சில அடிப்படை தகுதிகள் அவசியமாகின்றன. குடும்ப தலைவியாக இருக்கும் பெண்கள், குறிப்பாக ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உள்ள குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதேபோல் 5 ஏக்கருக்கும் குறைவான நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கும் குறைவான புஞ்சை நிலம் வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் ஆண்டுக்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோர் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள் ஆவர். யாருக்கெல்லாம் இந்த தொகை கிடைக்காது? அதே சமயம் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு இத்திட்டம் பொருந்தாது. குறிப்பாக ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக ஈட்டும் குடும்பங்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் அரசு ஊழியர்களாக இருக்கும் பெண்களுக்கு இந்த தொகை வழங்கப்படாது. மேலும் சொந்த பயன்பாட்டிற்காக 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஏற்கனவே முதியோர் உதவித்தொகை அல்லது இதர அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் உரிமை தொகை வழங்கப்படுவதில்லை. தற்போது புதிய விண்ணப்ப பதிவு இன்னும் தொடங்கப்படவில்லை என்றாலும் விரைவில் இதற்கான சிறப்பு முகாம்கள் அல்லது ஆன்லைன் பதிவுகள் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தகுதியுள்ள பெண்கள் தங்கள் ஆதார் அட்டை, ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண், வங்கிக் கணக்கு மற்றும் குடும்ப அட்டை ஆகிய ஆவணங்களை சரியாக பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் போலி லிங்குகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.